தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனின் ராஜினாமா குறித்து நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியை தற்பொழுது இளங்கோவன் ராஜினாமா செய்திருப்பது உறுதியாகியிருப்பதை அடுத்த தலைவர் யார் என்ற மிகப்பெரிய கேள்வியானது எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பல்வேறு தரப்பு பேச்சுவார்த்தைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் அவர்கள் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றார். அதன் அடிப்படையில் தற்பொழுது 5 பேரின் பெயர்களானது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் செல்லகுமார், வசந்தகுமார், திருநாவுக்கரசர், கராத்தே தியாகராஜன் மற்றும் மாணிக் தாக்கூர் ஆகிய இந்த 5 பேரின் பெயர்கள் தான் தற்பொழுது அந்த பட்டியலில் இருக்கின்றது. இந்த பட்டியல்களும் தற்பொழுது சோனியா காந்தியின் இல்லத்திற்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே ராகுல் காந்தி வெளிநாடு செல்வதற்கு முன்னதாகவே இந்த 5 பேரில் ஒருவரை தற்பொழுது நியமிப்பதற்கு அவர் ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் இன்றோ அல்லது நாளையோ இந்த பட்டியலானது வெளியிடப்படலாம், யார் அடுத்த தலைவர் என்ற அந்த முக்கியமான விஷயமானது அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு புறம் வருகின்ற தகவலாக இருந்தாலும் கூட ராகுல் காந்தியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வருகின்ற தகவலாக பார்க்கப்படுவது என்னவென்றால், ராகுல் காந்தி தற்பொழுது வெளிநாட்டில் ஓய்வில் சென்றிருப்பதால் அவர் நாடு திரும்பிய பின்னர் யார் அடுத்த தலைவர் என்பது தொடர்பான முக்கியமான விஷயம் முடிவெடுக்கப்படும். சோனியா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலரிடம் கலந்தாலோசித்த பின்னர் இந்த விஷயமானது வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இந்த 5 பேரில் ஒருவருக்கு, அதுவும் ஒரு மூத்த தலைவராக நீண்ட நாட்களாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து வரக்கூடிய ஒருவருக்குத்தான் அந்த பதவியானது கிடைக்கப்படும். சீனியாரிட்டி இந்த முறை பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் வசந்தகுமார் மற்றும் செல்லகுமாருக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. யார் அந்த தலைவர் என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.